ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஏப்ரல் 9ஆம் தேதி ஆர்பிஐ தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. எதை சம்மந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட்ஸினுடைய சேஃப்டி இன்க்ரீஸ் பண்ணும் விதமாக நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுக்க இருக்கிறோம். அதுக்கு மக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிட்டு அது எந்த மாதிரியான அப்டேட்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு பிடிஎஃப் ஃபைலும் வெளியிட்டு அதுக்கு மக்களினுடைய கமெண்ட்ஸ் என்ன, கமெண்ட்ஸ் எப்படி பதிவிடுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் அந்த பிடிஎஃப் ஃபைலு. இதில் நிறையா சொல்லியிருக்காங்க. யூபிஐ ரிலேட்டடாக இருக்கட்டும் அல்லது பேங்க் ட்ரான்சாக்ஷன் ஆகட்டும், அந்த மாதிரி நிறையா சொல்லியிருக்கிறாங்க. டிஜிட்டல் பேமெண்ட்ஸினுடைய சேஃப்டியை பொறுத்து இது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி தமிழில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை நாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஒரு பிடிஎஃப் அகைன்ஸ்டாக, இந்த சுற்றறிக்கை அகைன்ஸ்டாக பொதுமக்களாகிய நீங்கள் ஏதாவது கமெண்ட் தெரிவிக்கணும் ஆர்பிஐக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இதுதான் ஆர்பிஐனுடைய புதிய பாதுகாப்பு விதிகள். இதில் என்னென்ன அடங்குது அப்படின்னு பார்க்கலாம். மே 8ஆம் தேதிக்குள்ளார, அதாவது அந்த சுற்றறிக்கை வெளியிட்ட தேதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9. ஸோ மே 8ஆம் தேதிக்குள்ளே பொதுமக்கள் நம்ம எதாவது கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்னு, கருத்துக்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு நினச்சா தெரிவிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 மணி நேர காலதாமதம், 1 ஹவர் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. தனிநபர்களுக்கு இடையே நடைபெறும் 10,000க்கு அதிகமான பண பரிமாற்றங்கள் இனி உடனடியாக பெறுநரின் கணக்கிற்கு செல்லாது. பணம் அனுப்பிய பிறகு அது பெறுநரின் கணக்கில் சேர 1 மணி நேரம் ஆகும். இந்த இடைவெளிக்கு பேர் கூலிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அனுப்பிய பணம் உங்கள் கணக்கில் இருந்து கழிக்கப்பட்டாலும் வங்கி அதை நிறுத்தி வைக்கும். இது தவறான கணக்கிற்கு பணம் அனுப்பியிருந்தாலோ அல்லது மோசடி என்று தெரிந்தாலோ பரிவர்த்தனையை ரத்து செய்ய உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறோம். இப்போ நார்மலாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எவ்வளோ 50,000 1 லட்ச ரூபா பேங்க் லிமிட்டை பொறுத்து மேக்ஸிமம் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் ஒருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்ம பணம் அனுப்ப முடியும். இப்போது தவறுதலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ராடு யூபிஐ, இந்த யூபிஐ கோடுக்கு நீங்கள் பணம் போட்டுவிடுங்க அப்படின்னு ஏதாவது ஃப்ராடு பண்ணுறாங்க, அல்லது தவறுதலாக நம்ம ஒருத்தருக்கு அனுப்புகிறோம், அது கம்மியான அமௌண்ட்டாக பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறோம் அப்படின்னா தவறுதலாகவோ அல்லது ஃப்ராடு பண்ணி நம்மகிட்ட வாங்குறாங்க அப்படின்னாலும் அது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுக்கும். அதுக்காக தான் ஆர்பிஐ இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறாங்க. நீங்கள் அப்படி டிரான்சாக்ஷன் பண்ணும்போது தவறுதலாக அனுப்பிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சால் 1 மணி நேரத்துக்குள்ளார நீங்கள் அந்த டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வசதி இப்போ கொண்டு வராங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்பின அந்த அக்கௌண்ட் ஃப்ராடுன்னு தெரிஞ்சால் கூட 1 மணி நேரத்தில் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரியான வசதி தான் 1 மணி நேர காலதாமதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். சரிங்க, இப்போ நான் கடைக்கு போகிறேன், ஏதாவது ஒரு டிமார்ட்டுக்கு போகிறேன், இல்லை எங்கேயாவது சரவணா ஸ்டோர்ஸ் போகிறேன், அங்கே போய் நான் ஒரு பொருள் வாங்குகிறேன், அதனுடைய விலை 10,000 ரூபா தாண்டுது அப்படின்னா அப்போது நான் 1 மணி நேரம் காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது ஒன்லி P2P ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பர்சன் டு பர்சன் ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான், டிரான்சாக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதுவே மெர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன், அதாவது நம்ம பொருள் வாங்குறோம்ல கடைக்கு போயிட்டு, அது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் காலதாமதம் எதுவும் கிடையாது, உடனே டிரான்சாக்ஷன் ஆயிரும். ஓகே, ரெண்டாவது என்ன சொல்ல வராங்கன்னா, முதியவர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு, அதாவது ட்ரஸ்டட் பர்சன் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகள் 50,000க்கு மேல் பணம் அனுப்பினால் அவர்கள் நியமித்த ஒரு நம்பகமான நபர், அதாவது ட்ரஸ்டட் பர்சன், அதை சரிபார்த்து அனுமதித்த பின்னரே பணம் அனுப்பப்படும். இது எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா, முதியவர்களை ஏமாற்றி பணம் பறிப்பதை தடுக்க இந்த முறை உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வங்கி கணக்கிற்கான வரம்புகள், கிரெடிட் த்ரெஷோல்டு. இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு த்ரெஷோல்டு லிமிட் கொண்டு வராங்க. அது என்னென்னு பாருங்களேன். அதாவது ஒரு வங்கி கணக்கில் ஆண்டுக்கு 25 லட்சத்திற்கு மேல் பணம் வருவதாக இருந்தால் அதற்கு முறையான வருமான ஆதாரம் காட்ட வேண்டும், இன்கம் ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் கிரெடிட் த்ரெஷோல்டு. இவ்வளோ தான் வரணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லலை, ஆர்பிஐ சொல்லலை. அதாவது ஒரு வருஷத்துக்கு 25 லட்சத்துக்கு மேலே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் பணம் வருது அப்படின்னா நீங்கள் இன்கம் ப்ரூஃப் காமிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, திருடப்பட்ட பணத்தை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் மறைமுக வங்கி கணக்குகளை ஒழிக்க இது உதவும் அப்படிங்கிறதுனால இந்த கிரெடிட் த்ரெஷோல்டு கொண்டு வராங்க. நாலாவதாக வாடிக்கையாளர் கட்டுப்பாடுகள் மற்றும் கில் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. அது என்னங்க கில் ஸ்விட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாடிக்கையாளர்கள் தங்கள் ஃபோன் மூலமாகவே டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை எப்போது வேண்டுமானாலும் நிறுத்தி வைக்கலாம். ஸ்விட்ச் ஆன் ஆர் ஆஃப் யுவர் டிஜிட்டல் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொண்டு வராங்க. அதாவது உங்கள் கணக்கில் ஏதேனும் சந்தேகம் வந்தால்
ஒரே ஒரு பட்டனை அழுத்துவதன் மூலம் உங்கள் வங்கியின் அனைத்து டிஜிட்டல் சேவைகளையும் உடனடியாக முடக்க முடியும். இப்போது நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, அல்லது திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது, டிரான்சாக்ஷன் ஒரு 5000 வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி லாக் யுவர் டிஜிட்டல் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா போதும். யூபிஐ லாக் ஆகும், ஏடிஎம் லாக் ஆகும். அதே மாதிரி வந்து ஏடிஎம் லாக் ஆகாது, ஏடிஎம் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது லாக் ஆகும். இப்போ நெட் பேங்கிங் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுறது எல்லாமே லாக் ஆகிரும். அடுத்தது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் முறையை வந்து கொண்டு வராங்க. ஏப்ரல் 1, 2026 அனைத்து டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கும் 2 அடுக்கு பாதுகாப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது முக அடையாளம், அதுக்கப்புறம் யூபிஐனுடைய ஓடிபி. ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் அல்லது ஃபேஸ் அத்தன்டிகேஷன், அப்படின்னா யூபிஐனுடைய ஓடிபி சரிபார்த்தால் மட்டும்தான் உங்களால் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வெள்ளை பட்டியல் வசதி, ஒயிட் லிஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஏன்னா இப்போது நான் வந்து யூபிஐ மூலமாக 10,000 ரூபாய்க்கு மேலே அனுப்புனா 1 மணி நேரம் காத்திருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் என்னுடைய எமர்ஜென்சிக்காக நான் அப்பாவுக்கு அனுப்புகிறேன், இல்லை அண்ணன் தங்கச்சி யாருக்காவது ஒருத்தருக்கு அனுப்புகிறேன் அப்படிங்கும்போது அப்போ அவங்க வந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால தான் யூபிஐயில் அந்த பர்டிகுலர் பேங்க்கில் வந்து இந்த ஒயிட் லிஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்பகமான கணக்குகள், அதாவது நீங்கள் வந்து ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து நம்புறீங்க, உங்கள் அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒயிட் லிஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறதில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா யூபிஐ மூலமாக நீங்கள் 10,000 ரூபாய்க்கு மேலே பணம் அனுப்பினாலும் உடனடியாக டிரான்சாக்ஷன் வந்து ஆயிரும். ஸோ யாருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர்லாம் ஒயிட் லிஸ்ட் ஃபியூச்சரில் இருக்கோ 10,000 ரூபாய்க்கு மேலே பணம் அனுப்பும்போது உடனடியாக டிரான்சாக்ஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப்பில் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த வெப்சைட் நான் ஒன்று கொடுக்குறேன், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஏப்ரல் 9, 2026 அப்படின்னு இருக்கும். இங்கே பாருங்கள், ஆர்பிஐ இன்வைட்ஸ் பப்ளிக் கமெண்ட்ஸ் ஆன் டிஸ்கஷன் பேப்பர் எக்ஸ்ப்ளோரிங் சேஃப்கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் டு கர்ப் ஃப்ராட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட்டு கீழே சப்மிட் கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த டெக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு காம்ப்ரிஹென்சிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். காம்ப்ரிஹென்சிவ் காமனான கமெண்ட்ஸும் கொடுக்கலாம், அல்லது பர்டிகுலர் பேராகிராஃப்கான கமெண்ட்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய நேமு, அப்புறம் ஆர்கனைசேஷன், யுவர் கமெண்ட்டு, உங்களுடைய மொபைல் நம்பரு, இமெயில் அட்ரஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்து இமெயில் அட்ரஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தபடியாக சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் ஆனது உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணி பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் டைம் லிமிட் வந்து May 8 தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறதுனா தெரிவிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேஃப்டியான ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.